கனடாவின் டொரண்டோவின் பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். சுமார் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் போலீசார் தொடர்பு பட்டிருப்பதாக விமான நிலைய வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 அல்லது 3 பேருக்கு இடையிலான மோதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதாகவும் அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் பீல் பிராந்திய தலைமை போலீஸ் அதிகாரி நிஷான் துரையப்பா தெரிவித்துள்ளார். மோதலை தடுக்க போலீசார் முயற்சித்த போது ஒருவர் துப்பாக்கியை பயன்படுத்த முயற்சித்தார் எனவும் இதன்போது போலீசார் குறித்த நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தியதாகவும் துரையப்பா தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையத்தினை அண்டிய சில வீதிகள் மூடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.